Next, we are going to see that a beautiful poem, that last poem, Incident of the French Camp, which was written by Robert Browning. Incident அப்படின்னா ஒரு நிகழ்வு, ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப் அதாவது ஒரு வார் நடத்துறதுக்கு ஒரு கேம்ப் போட்டிருக்கிறாங்க. அந்த கேம்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு தான் வந்து ராபர்ட் ப்ரௌனிங் எக்ஸலண்ட்டாக சொல்லியிருப்பார் இந்த போயமில். ஸோ இது வந்து ஒரு பேட்ரியாட்டிக் போயம், தேசப்பற்று. ஒரு வாரில் நடந்த ஒரு சோல்ஜர் எப்படி தன்னுடைய நாட்டுப்பற்றை வந்து தன்னுடைய சீப் கிட்ட வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான் அப்படின்றது தான். லெட்ஸ் வி சி அபவுட் தட் ஆத்தர் ராபர்ட் ப்ரௌனிங். ரொம்ப ஃபேமஸான ஆள் ராபர்ட் ப்ரௌனிங். இஸ் த ஃபாதர் ஆஃப் ட்ரமட்டிக் மோனோலாக். அதாவது ட்ரமட்டிக் மோனோலாக் அப்படின்னா என்ன சொன்னோன்னா, அதாவது தனிமொழி, அதாவது ஒரே ஆள் பேசக்கூடிய வகையில் சில போயம்ஸ் எழுதுறதுல இவர் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட், ரைட்? அதுக்காக பேர் போனவர் ராபர்ட் ப்ரௌனிங். 7 May 1812 to 12 December 1889 was his period. Was an English poet and playwright. இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் போயட், பிளேரைட்டாக வந்திருக்காரு. ஹூஸ் மாஸ்ட்ரி ஆஃப் த ட்ரமட்டிக் மோனோலாக், ரைட்? இவர் வந்து ட்ரமட்டிக் மோனோலாகில் இவர் மாஸ்ட்ரி அப்படின்றது ஆல்ரெடி சொன்னது தான். மேட் ஹிம் ஒன் ஆஃப் த ஃபோர்மோஸ்ட் விக்டோரியன் போய்ட்ஸ். விக்டோரியன் போய்ட்ஸில் இவர் வந்து ரொம்ப ஃபேமஸாக பண்ணது இவருடைய இந்த ட்ரமட்டிக் மோனோலாக் தான். ஹி வாஸ் பார்ன் இன் கேம்ப்ரல்வெல், எ சபோப் ஆஃப் லண்டன். லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டியில் பிறந்தவர். எங்கே அப்படின்னா கேம்பர்வெல் அப்படின்ற ஒரு சிட்டியில். எங்கே அப்படின்னா ஆன் 7 May 1812 பிறந்திருக்கிறாரு. ஹி வாஸ் எஜுகேட்டட் மெயின்லி டிஸ்கண்டினியூட் தட் ஸ்கூல் எஜுகேஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா வீட்டிலே இருந்து நிறைய படிக்கிறாரு. பட் ஹி அட்டெண்டட் எ ஷார்ட் கோர்ஸ் இன் க்ரீக் அட் லண்டன் யூனிவர்சிட்டியில் ஷார்ட் கோர்ஸஸ் எல்லாம் முடிச்சிருக்கிறாரு. இஸ் போயம்ஸ் ஆர் நோன் ஃபார் தேர் ஐரனிக்கலாகவும் இவரோட போயம் இருக்கும். கேரக்டர் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். கேரக்டரைசேஷன், டார்க் ஹியூமரஸும் இருக்கும். சோசியல் கமெண்ட்ரி, சில சமூகத்தை பற்றி விமர்சனங்கள் கொடுப்பாரு. அண்ட் தென் ஹிஸ்டாரிக்கல் செட்டிங்ஸ் இருக்கும், வரலாற்று சம்பவங்கள் இருக்கும். அண்ட் சேலஞ்சிங் வெக்காபுலரி அண்ட் சின்டெக்ஸ். இவருடைய வெக்காபுலரி எல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். சின்டெக்ஸும் அப்படி தான் இருக்கும், ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். சின்டெக்ஸ் மீன்ஸ் கைண்ட்லி நோட் டவுன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் டு கிரியேட் ஏ வெல் ஃபார்ம்டு சென்டென்ஸ். அதாவது வேர்ட்ஸையும் ஃப்ரேஸையும் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக சென்டென்ஸை வந்து சின்டெக்ஸ் பண்ணியிருப்பார், ஸ்ட்ரக்சராக கொடுத்துருப்பார். அதுக்கு பேர் தான் சின்டெக்ஸ். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் அண்டு ஃப்ரேசஸ் பேர் தான் சின்டாக்ஸ். இ டெவலப்ட் எ யூனிக் ஃபார்ம் ஆஃப் அன்கன்வென்ஷனல் அன்ரிதமிக் வேர்சஸ். அதாவது சில நேரங்களில் வந்து என்ன பண்ணால் கன்வர்ஷனல் அதாவது என்னென்னா யூனிக் ஃபார்ம் ஆஃப் கான்வர்சேஷனல் அன்ரிதமிக் வேர்ஸ். அதாவது வேர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரிதமிக்காக இருக்காது, அன்ரிதமிக்காக இருக்கும். ஆனால் அது எப்படி இருக்கும், ரொம்ப கன்வர்ஷனலாக கொடுத்துருப்பார். ரொம்ப பழமை, நிறைய ஓல்டு இங்கிலீஷில் யூஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. த கலெக்ஷன் ட்ரமட்டிஸ் பர்சனை அண்ட் த புக் லென்த் எபிக் போயம். இந்த ட்ரமட்டிக் பர்சனா அப்படின்றது ஒரு வொலுமினஸ் ஒர்க், அதாவது கேரக்டர் ஆஃப் த பிளே, ஒரு நாடக ஆளுமை. அதாவது இவருடைய ஒர்க் பொறுத்தவரையிலும் அந்த கேரக்டருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பார். அதுதான் இவருடைய ஸ்பெஷாலிட்டி. அந்த மாதிரி சில போயம்ஸ் எல்லாம் இருக்குது. எபிக் போயம் த ரிங் அண்ட் த புக் மேட் ஹிம் ஏ லீடிங் பிரிட்டிஷ் போயட். சரியா? இதில் இந்த போயம் த ரிங் அண்ட் த புக் அப்படின்ற போயம் பிரிட்டிஷ் போயட்டில் இவர் ரொம்ப முதன்மையாக கொடுத்தது. இவரை வந்து நல்ல இவரோட புகழ் வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. பை 1881 in recognition of his outstanding contribution to literature, a literary society called Browning established. இந்த மாதிரி இவர் ரொம்ப ஃபேமஸாக லிட்ரேச்சருக்கு நிறைய அற்புதமான சில படைப்புகள் கொடுத்ததுனால இவர் பேரில் ஒரு சொசைட்டியை ஆரம்பிச்சிருக்காங்க. தட் இஸ் கால்டு ப்ரௌனிங் சொசைட்டி. ஓகேவா? திஸ் இஸ் அபவுட் ஆத்தர். நவ் லெட்ஸ் வி see about the introduction of Napoleon Bonaparte. Napoleon Bonaparte 1769 to 1821 was originally an officer in the French army. இவர் வந்து ஃப்ரெஞ்ச் ஆர்மியில் ஆஃபீஸராக இருந்தார். அதுக்கப்புறம் became the army chief. அதுக்கப்புறம் ஆர்மி சீப் ஆனார். அதுக்கப்புறம் அண்ட் லெஜெண்டரி வாரியராக இருந்திருக்கிறாரு. who later known for his military skill and genius. அதாவது
ஃப்ரெஞ்சு நாட்டில் மிகப்பெரிய ஒரு போர் படை தளபதி அப்படின்னா அது இவர் தான். இவருடைய ஸ்பெஷல் என்னென்னா மிலிட்ரி ஸ்கில், அதாவது ஒரு இராணுவ சம்மந்தப்பட்ட ஸ்கில்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும். அதில் ரொம்ப ரொம்ப டேலண்டான ஆள் யார், ரொம்ப ஜீனியஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நெப்போலியன் போனபர்ட். The poem Incident of the French Cap narrates an actual incident in the war. அதாவது ஒரு வாரில் ஒரு ஆக்சுவல் இன்சிடெண்ட்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த போயம். இன் 1809 நடந்த இந்த இன்சிடெண்ட் பிட்வீன் ஃப்ரான்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியா லெட் பை நெப்போலியன். அதாவது ஃப்ரான்ஸுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் 1809 ஒரு வார் நடக்குது. தேர் வாஸ் ஹேப்பன் த வார் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் திஸ் போயம். இந்த வாரை யார் வந்து வழி நடத்துகிறாங்கன்னா லெட் பை நெப்போலியன். நெப்போலியன் வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் ஏ லிட்டில் மவுண்ட். நெப்போலியன் வந்து என்ன பண்ணுறாருனா, இதோட இன்ட்ரடக்ஷன் செட்டிங் பாருங்கள். ஒரு குன்று மேலே நின்றுருக்கிறாரு. ஈகர்லி லுக்கிங் டுவார்ட்ஸ் ராட்டிஸ்பன். ராட்டிஸ்பன் அப்படின்ற ஒரு பிளேஸ் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு. இந்த பிளேஸ் தான் அவங்க ஆக்குபை பண்ண போகிறாங்க. அதை எதிர்நோக்கி காத்துட்ருக்காரு நல்ல செய்தி ஏதாவது வருமான்ட்டு. His mind was oppressed with anxious thoughts and he said to himself that all his ambitious plans would come to nothing if lands fail to storm ராட்டிஸ்பன். அவர் திங்க் பண்ணுறாரு, ஐயோ நம்ம போட்ட பிளான் ராட்டிஸ்பனை வந்து நம்ம முறியடிக்கணும், அதை வந்து ஆக்குப்பை பண்ணணும்னு சொல்லி நம்ம பிளான் போட்டிருக்கோம். அந்த பிளான் எல்லாம் வெற்றி ஆகுமா அல்லது அது வெறும் பகற்கனவாகவே போயிடுமா அல்லது ஒரு பேராசையுடைய போயிடுமா. லேண்ட்ஸ் அப்படின்றவர் வந்து யாருன்னா படைத்தளபதி. இந்த படைத்தளபதி வந்து தகவல் சொன்னால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அப்படி படைத்தளபதி வந்து தகவல் சொல்லலைன்னா நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த படைத்தலைவர் தளபதிக்கிட்டேருந்து செய்தி வருமா, வெற்றி என்ற செய்தி வருமானு சொல்லி எதிர்நோக்கி காத்துட்ருக்கக்கூடிய அந்த டைமு தான் இந்த போயமை ரைட் பண்ணியிருக்கிறாரு. நம்ம யார் அப்படின்னா ராபர்ட் ப்ரௌனிங். லெட்ஸ் வி see this poem. The poem describes an act of chivalry. Chivalry means braveன்னு அர்த்தம். கைண்ட்லி நோட் டவுன். chivalry means என்னது, braveன்னு அர்த்தம். ரொம்ப பிரேவான விஷயத்தை சொல்லக்கூடியது தான் அந்த போயம். பிரேவ். கேலண்ட்ரி ரொம்ப கார்ஜியஸ். பேட்ரியாட்டிசம். கேலண்ட்ரின்ஸ்னால் எப்படின்னா ரொம்ப தைரியமாக பிஹேவியரை சொல்லக்கூடியது தான் கேலண்ட்ரி. பேட்ரியாட்டிசம்னா நாட்டுப்பட்டு அண்ட் சாக்ரிஃபைஸ் தியாகம் ஆன் த பார்ட் ஆஃப் யங் ஃப்ரெஞ்ச் சோல்ஜர். யார் அப்படின்னா ஒரு யங் ஃப்ரெஞ்ச் சோல்ஜர். இது எல்லாமே ரொம்ப தைரியமாக ரொம்ப வீரதீரமோட ரொம்ப அவனோட பிஹேவியர் ரொம்ப நாட்டுப்பற்று மிக்க அந்த பையன் யங் ஃப்ரெஞ்ச் சோல்ஜர், அவனை பற்றி தான் இந்த போயம்னுடைய ஹைலைட்டே இருக்கும். பார்க்கலாம். ஃபஸ்ட் 8 lines. You know we French stormed Ratisbon a mile or so away on a little mound. Napoleon stood on our storming day with neck out thrust. You fancy how legs wide, arms locked behind, as if to balance the prone brow, oppressive with its mind. ரைட், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதை எதிர்பார்த்து காத்துட்ருக்காரு ஒரு நல்ல நியூஸ் வருமான்ட்டா. இவர் வந்து போரில் கலந்துக்கல. இவர் வந்து அந்த ஸ்கில்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க தான் சண்டை போட்டிருக்காங்க. ரைட். யூ நோ வி ஃப்ரெஞ்ச் ஸ்டார்ம்டு ராட்டிஸ்பன். உங்களுக்கு தெரியுமா, யூ நோ வி ஃப்ரெஞ்ச். இப்போ இந்த இடத்துல கைண்ட்லி நோட் டவுன். வி ஃப்ரெஞ்ச் மக்களாகிய நாங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸ்டார்ம்டு ராட்டிஸ்பன் அப்படின்னா ஸ்டார்ம்டு அப்படின்னா வயலண்ட் அட்டாக். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அதை ராட்டிஸ்பன் அட்டாக் பண்ணியிருக்கோம். ஜெர்மனில் இருக்கக்கூடிய ராகன்ஸ்பர்க் ஏ சிட்டி இன் ஆஸ்திரேலியா, அதாவது ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் அந்த ராட்டிஸ்பன். அந்த ராட்டிஸ்பனை வந்து நாங்கள் வயலண்ட் அட்டாக் பண்ணியிருக்கிறோம். அது எங்கே இருக்குன்னா எ மைல் ஆர் சோவே, அதாவது ஒரு மைல் தாண்டி இருக்கக்கூடிய இந்த சிட்டியை தான் நாங்கள் அட்டாக் பண்ணியிருக்கிறோம். இதை பாருங்கள். யூ நோ வி ஃப்ரெஞ்ச் ஸ்டோர்ட் ராட்டிஸ்பன் அப்படின்னா ஃப்ரெஞ்சு மக்கள் ஆகிய நாங்கள். திஸ் இஸ் தட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். திஸ் இஸ் கால்டு சினக்டொக்கின்னு அர்த்தம். சினக்டொக்கி. கைண்ட்லி நோட் டவுன் தட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். அதாவது ஃப்ரெஞ்சு மக்கள் ஆகிய, இந்த ஆகியன்னு வருது இல்லையா, வி அப்படின்றது ஆகுபெயர்ன்றது தமிழில். தட் இஸ் கால்டு சினக்டொக்கி இன் இங்கிலீஷ். ஓகேவா. இதோடைய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன, சினக்டொக்கி. அது எங்கே இருக்குன்னா எ மைல் ஆர் சோவே. அந்த ராட்டிஸ்பன் அப்படின்ற சிட்டி எங்கே இருக்குன்னா எ மைல் ஆர் சோவே, ஒரு மைலுக்கு அந்த பக்கம். ஆன் எ லிட்டில் மவுண்ட் நெப்போலியன் ஸ்டூட் ஆன் அவர் ஸ்டார்மிங் டே. இந்த மாதிரி ஒரு போராட்டமிக்க இந்த ஒரு நாளில் ஒரு சின்ன மவுண்ட் மீன்ஸ் ஹில், ஒரு மலைப்பகுதி, ஒரு குன்று மேலே நின்றுக்கிட்டு எங்களுடைய தலைவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா
அந்த பனி அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் நின்று எதிர்பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அவர் அங்கே நின்றுட்டுருக்கிறாரு. எப்படி நின்றுட்டுருக்காருன்னா, வித் நெக் அவுட் தர்ஸ்ட், தலையை அவுட் தர்ஸ்ட் மீன்ஸ் எக்ஸ்டெண்டட் தர்ஸ்ட்னு அர்த்தம். அதாவது எக்ஸ்டெண்டட் ஃபார்வேர்ட், தலையை அப்படி கொஞ்சம் அப்படி நம்ம அப்படி ஒரு ஈகரான விஷயத்தை நோக்கி நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம், அந்த மாதிரி. வித் நெக் அவுட் தர்ஸ்ட் யூ ஃபேன்சி ஹவ், உங்களால் இமேஜ் பண்ண முடியுதா? ஃபேன்சி மீன்ஸ் இமேஜ். லெக்ஸ் வைடு, கால் ரெண்டும் அகட்டி வச்சுக்கிட்டு, ஆர்ம்ஸ் லாக்டு பிகைன், கையை ரெண்டும் வெளியே கட்டிக்கிட்டு, ஆசிப் டு பேலன்ஸ் த ப்ரோன் ப்ரோ, அப்படியே ஆசிப் டு அப்படியே பேலன்ஸ் கொடுத்துக்கிட்டு, ப்ரோன் மீன்ஸ் அதாவது ஐப்ரோ தான் அந்த இடத்துல ப்ரோன்னு சொல்கிறாங்க. இன்க்ளைன்டு டவுன்வார்ட், அது அப்படியே ஐப்ரோ கீழே அப்படியே ஐப்ரோ வந்து டவுன்வார்டில் இருக்குன்னா வி ஆர் திங்கிங் சம்திங்னு அர்த்தம், எதையோ யோசனை பண்ணிகிட்டு இருக்கணும். அந்த மாதிரி நின்றுட்டுருக்காரு எங்கள் ஆர்மி சீஃப் நெப்போலியன். அப்ரெசிவ் வித் கிட்ஸ் மைண்ட், அதாவது அப்ரெசிவ்னா ஹார்ஸ், அப்படியே மைண்டில் அது இது ஓடிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். Next stanza. Just as perhaps he mused, my plans that soar to earth may fall, let once may army leader Lannes waver at yonder wall, out twixt the battery smokes there flew, a rider bound on bound, full galloping nor bridle drew, until he reached the mound. ஜஸ்ட் ஆஸ் ஃபர்காப்ஸ் மியூஸ்டு, அப்படியே அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா நின்றுட்டுருக்காரு. மியூஸ்டு மீன்ஸ் திங்கிங், எதையோ திங்க் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. மை பிளான்ஸ் தட் சோர் டு எர்த் மே ஃபால், அதாவது எனக்கு நிறைய பிளான் இருக்குது, அந்த பிளான் எல்லாமும் நடக்காமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் நின்றுட்டுருக்காரு. லெட் ஒன்ஸ் மை ஆர்மி லீடர் லேண்ட்ஸ், என்னோடய ஆர்மி லீடர் வந்து இந்த லேண்ட்ஸ் அப்படின்றவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நெப்போலியன் ஆர்மியோட ஜென்ரல் தான் லேண்ட்ஸு. இந்த லேண்ட்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டான்னா வேவர் அட் ஒண்டர் ஆல், அப்படின்னா ஹேண்ட் சிக்னல், கையை வந்து காட்ட மாட்டானா. வெயிட்டிங் தேர், அதாவது நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி கையை வந்து காட்ட மாட்டானா. அவுட்டிக்ஸ் த பேட்ரி ஸ்மோக்ஸ் தேர் ஃப்ளூ, இப்படி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவுட்டிக்ஸ்ட் மீன்ஸ் பெட், கைண்ட்லி நோட் டவுன், இதெல்லாம் ஓல்டு இங்கிலீஷ்னு அர்த்தம். நிறைய ராபர்ட் ப்ரௌனிங் ஓல்டு இங்கிலீஷ் யூஸ் பண்ணியிருக்காரு. சரி, அதை தான் சொன்னோம் முன்னாடியே. ட்விக்ஸ்ட் மீன்ஸ் ஓல்டு இங்கிலீஷ், அதாவது பிட்வீன். இந்த 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 அதாவது இந்த குண்டு எல்லாம் போட்டு அப்படியே புகையெல்லாம் என்ன பண்ணுது, அந்த வெளியே வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த ஒரு அந்த போராட்ட காலத்தில் அந்த ஒரு புகையில் அந்த ஒரு ஸ்மோக்ஸ், அந்த பேட்ரி ஸ்மோக்ஸில் தேர் ஃப்ளூ, ஒரு அதாவது தேர் ஃப்ளூ எ ரைடர் பவுண்ட் ஆன் பவுண்ட், எ ரைடர் ஒருத்தன் வேகமாக என்ன பண்ணுறான்னா, ஒரு ரைடர் ஒரு சோல்ஜர் வேகமாக அந்த ஹார்ஸில் குதிரை மேலே ஏறி வந்துட்டுருக்கான். ஃபுல் கேலப்பிங் மீன்ஸ் ஸ்பீடு. நார் பிரைடல் ட்ரியூ, அதாவது நார் பிரைடல் ட்ரியூ அப்படின்னா த ஹெட் கியர் யூஸ்டு கண்ட்ரோல், அதாவது அந்த கடிவாளம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கடிவாளத்தை அவன் கண்ட்ரோல் பண்ணல, அது அப்படியே வருது, அந்தளவுக்கு வேகமாக அதை விட்டுட்டான். குதிரை அது பாட்டுக்கு செம ஸ்பீடில் வருது. அன்டில் இ ரீச்டு த மவுண்ட், அதாவது எங்கே நெப்போலியன் நின்றுட்டுருக்கிற அந்த மலைக்கு என்ன பண்ணுறான், ரொம்ப வேகமாக ஓட்டிகிட்டு வரான் குதிரையில் ஒரு ரைடர். தென் ஆப் தேர் ஃப்ளங் இன் ஸ்மைலிங் ஜாய் அண்ட் ஹெல்ட் ஹிம்செல்ஃப் எரெக்ட் பை ஜஸ்ட் ஹிஸ் ஆர்ஸ் மேன் எ பாய், யூ ஹார்ட்லி குட் சஸ்பெக்ட் so tight he kept his lips compressed, scarce any blood came through, you looked twice ere you saw his breast was all but shot in two. Then up there flung in smiling joy, அதாவது ஒரு அந்த தூரத்தில் கிட்டத்தட்ட அவன் வர்றது தெரியுது, கொஞ்சம் தூரத்தில் வர்றது தெரியுது. தென் ஆப் தேர் ஃப்ளங் இன் ஸ்மைலிங் ஜாய், ஃப்ளங் அப்படின்னு வேகமாக பாஞ்சு வரான். எப்படி வரான்னா ஸ்மைலிங் ஜாய், ரொம்ப சந்தோஷமாக வரான் அந்த பையன். அண்ட் ஹெல்டு ஹிம்செல்ஃப் எரெக்ட்ஸ்னால் ரொம்ப அப்படியே அட்டென்ஷனில் ரொம்ப ஸ்ட்ரிஃபாக வரான். பை ஜஸ்ட் ஹிஸ் ஹார்ஸ் மேன் எ பாய், ஹார்ஸ் மேன்னா அந்த ஹார்ஸோடைய மெயின் மீன்ஸ் ஏர் தான். அப்படியே குதிரையை அப்படியே படுத்துட்டு தானே அப்படி ஓட்டுவாங்க கண்ட்ரோல்டாக. அந்த குதிரையோட முடியில் இவனோட முகம் தெரியுது. யாருன்னு பார்த்தா ஒரு பையன், நாட் அ மேன், மனிதன் கிடையாது, ஒரு பையன். யூ ஹார்ட்லி குட் சஸ்பெக்ட், நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க அவன் எப்படி வரான்னா
ஸோ டைட் ஹி கெப்ட் ஹிஸ் லிப்ஸ் கம்ப்ரெஸ்ட். அப்படியே லிப்ஸ் ரெண்டுத்தையும் ரொம்ப டைட்டாக கம்ப்ரெஸ் பண்ணிட்டு வரான். ஸ்கேர்ஸ் எனி பிளட் கேம் த்ரூ. அதாவது எப்படின்னா பிளட்டு எந்த நேரத்துலையும் வந்து என்ன பண்ணலாம், ஒருத்தருக்கு வந்தால் எப்படி இருக்கும், அந்த பிளட்டை அடக்கி வச்சுட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணுறான் வரான். அவனை பார்க்கும்போது யூ லுக்டு ட்வைஸ் ஆர் இயர் மீன்ஸ் பிஃபோர்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகாத மாதிரி தான் தெரியுது. அவனை விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான. இயர் மீன்ஸ் பிஃபோர்னு அர்த்தம். யூ சாக் ஹிஸ் பிரெஸ்ட். அவனோட நெஞ்சை பார்த்தோம்னா வாஸ் ஆல் பட் ஷார்ட் இன் டூ. அப்படியே ரெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க, பிளந்துருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கான்னா இவன் அந்த போரில் வெற்றிகரமாக என்ன பண்ணியிருக்கான், எதிரிகளை எடுத்து போராடிட்டு வந்திருக்கிறான். அந்த ஏதோ ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறான் தன்னுடைய ஆர்மி சீஃப்க்கு. இது those lines about the appearance of the boy, a young soldier. இப்போ தான் அவன் பேசுகிறான். Kindly see this stanza. Well cried he emperor, by God's grace we have got you Ratisbon the marshals in the marketplace, and you will be there anon to see your flag bird flap his wings where I to art's desire perched him the chief's eye blasted his plans showed up again like fire. வெல் கிரைட், வெல் நல்லது அப்படின்னு சொல்கிறான். கிரைட் அப்படியே கத்துறான். கிரைட் எம்பரர் பை காட்ஸ் கிரேஸ். அரசனே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கடவுளோட அருளால் வி ஹாவ் காட் யூ ராட்டிஸ்பன். நம்ம ராட்டிஸ்பனை என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து ஆக்குப்பை பண்ணிட்டோம். ராட்டிஸ்பனை நாங்கள் கைப்பற்றுட்டோம் உங்களுக்காக. த மார்ஷல்ஸ் இன் த மார்க்கெட் பிளேஸ். மார்ஷல்னால் யார் அப்படின்னா அந்த லேண்ட்ஸ் தான். லேண்ட்ஸ் வந்து உங்களுக்காக மார்க்கெட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் யூ வில் பி தேர் அனான். அனான் மீன்ஸ் சூன்னு அர்த்தம், சீக்கிரம் நீங்கள் அங்கே வரணும். அதுதான் அவங்களோட எதிர்பார்ப்பும் கூட. டு see யுவர் ஃப்ளாக் பேர்ட் ஃப்ளாப் கிஸ் வேன்ஸ். உங்களுடைய அதாவது நம்மளுடைய அந்த கொடியை வந்து நீங்கள் பார்க்கணும். ஃப்ளாக் பேர்ட்ஸ் ஃப்ளாப் கிஸ் வேன்ஸ். வேன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், விங்ஸ். நம்மளுடைய கொடி அங்கே நான் நட்டு வச்சுருக்கிறேன் எங்கள் ராட்டிஸ்பனில். அந்த அதாவது வேன்ஸ் மீன்ஸ் என்ன சொன்னோன்னா விங்ஸு. இதுவும் ஓல்டு இங்கிலீஷ் தான். வேன்ஸ்னால் இந்த இடத்துல விங்ஸ்ன்னு அர்த்தம். திஸ் இஸ் அ ஓல்டு இங்கிலீஷ். அப்படியே அந்த கொடி பறக்குது. எப்படின்னா அப்படியே ஒரு பறவையோட ரெக்கை பறக்கிற மாதிரி அது பறக்குது. அதை நீங்கள் பார்க்கணும். வேர் ஐ டு ஆர்ட்ஸ் டிசைர். அதை நான் தான் நட்டு வச்சேன். அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காகத்தான், அந்த கொடியை நான் தான் ஹாஸ் பண்ணேன், அதை சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்தேன் அப்படின்னு சொல்லி பெர்ச்சட் ஹிம் சேட் ஆன் ரெஸ்டட். அப்படியே என்ன பண்ணியிருக்கான் அவன், அப்படியே அந்த குதிரையை உட்காந்துட்டு அவன் சொல்கிறான். பெர்ச்சடு மீன்ஸ் சேட் ஆன் அர்த்தம், உட்காந்துக்கிட்டு குதிரையில் உட்காந்துட்டு அவன் சொல்கிறான்னு அர்த்தம். சேட் ஆன் த சீப்ஸ் ஐ ஃப்ளாஷ்டு இஸ் பிளான் சோட் அப் அகைன் லைக் ஃபயர். அப்படியே அந்த சீப்ஸை நெப்போலியனோட கண்ணில் அப்படியே அந்த ஒரு ஃபயர் தெரியுது. அண்டு சோட் அப் அகைன் லைக் ஃபயர். அப்படியே ஒரு நெருப்பு தெரியுது நெப்போலியனுடைய கண்ணில். நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நெப்போலியன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு இந்த இடத்துல. த சீப்ஸ் ஐ ஃப்ளாஷ்டு பட் ப்ரெசன்ட்லி சாஃப்டன்ட் இட் செல்ஃப் ஆஸ் சீட்ஸ் எ ஃபில்ம் த மதர் ஈகிள்ஸ் ஐ வென் ஹர் ப்ரூஸ்டு ஈகிள் பிரெத்ஸ் யூ ஆர் wounded nigh his soldier's pride touched to the quick he said I am killed sire and his chief beside smiling the boy fell dead. எக்ஸலண்ட்டான போயமுங்க. த சீப்ஸ் ஐ ஃப்ளாஷ்டு. சீப்ஸோட ஐ, நெப்போலியன் ஐ அப்படியே என்ன ஆகுது, அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. அப்படியே கண்ணில் ஒரு மினுமினுப்பு தெரியுது. பட் ப்ரெசன்ட்லி சாஃப்ட் அண்ட் இட்செல்ஃப். ஆனால் திடீர்னு பார்த்தோம்னா அப்படியே கண்ணில் ஒரு சோகம் ஆகுது. என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா சீட்ஸ் மீன்ஸ் கவர்ஸ்னு அர்த்தம். கைண்ட்லி நோட் டவுன். சீட்ஸ் மீன்ஸ் கவர்ஸ். கவர் ஆகுது. என்ன எப்படி கவர் ஆகுதுன்னா அந்த கண்ணில் ஒரு படலம் தெரியுது. எ ஃபிலிம் த மதர் ஈகிள்ஸ் ஐ. அதாவது எ ஃபிலிம் கண்ணில் அந்த ஒரு காட்சி தெரியுது. என்ன அப்படின்னா எ மதர் ஈகிள்ஸ் ஐ. அதாவது எப்படி அப்படின்னா ஒரு சின்ன கழுகுக்கு அடிபட்டுருச்சுன்னா அதோட தாய் கழுகு அந்த கண்ணில் அந்த பதட்டம் தெரியும். அந்த கண்ணில் அந்த கஷ்டம் தெரியும்ல, அந்த மாதிரி எ ஃபிலிம் த மதர்ஸ் ஈகிள்ஸ் ஐஸ் வென் ஹர் ப்ரூஸ்டு ஈக்லெட் பிரெத்ஸ். ஈக்லெட் அப்படின்னா சின்ன கழுகு, மதர்ஸ் அதாவது இந்த இடத்துல சின்ன கழுகுக்கு அடிபட்டுருச்சு. அதை வந்து இந்த பெரிய கழுகு தாய் கழுகு என்ன பண்ணுது, பார்த்து அதை வந்து அரவணைக்குது. ப்ரூஸ்னா ஹட்டு, அந்த
சின்ன கழுகுக்கு அடிபட்டிருக்கு இல்லையா, அதை வந்து அப்படி பார்க்கும்போது அந்த தாய் கழுகு என்ன பண்ணும், அப்படியே கண்ணில் கண்ணீர் வடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி பார்த்து நெப்போலியன் என்ன பண்ணுறா அப்படின்னா கண்ணில் கண்ணீர் வடிக்கிறாரு. யாரை பார்த்து? அந்த யங் சோல்ஜரை. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், அந்த சோல்ஜர் யூ ஆர் wounded. அதுக்கு இந்த நெப்போலியன் சொல்கிறதுக்கு யூ ஆர் wounded, ஐயோ உனக்கு அடிபட்டிருக்குன்னு சொன்னான். அதுக்கு அவன் சொல்கிறான் நே மீன்ஸ் நோன்னு அர்த்தம், ஓல்டு இங்கிலீஷ். நோ இஸ் சோல்ஜர்ஸ் ப்ரைட். அது வந்து அடிப்பட்டது கிடையாது, அது வந்து எனக்கு பெருமையாக இருக்குது, நம்ம நாட்டுக்காக நான் என்னோடய உயிரை கொடுத்தேன் அப்படின்றதுக்கு. டச் டு த குயிக் ஹீ சைட் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே டச் பண்ணிட்டான் அந்த ஆர்மியை, நெப்போலியனுடைய ஹார்ட்டை. ஐ ஆம் கில்டு சையர், நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் ஏற்கனவே உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் இருக்கிறேன். இந்த தகவலை வந்து நான் சொல்கிறதுக்காகத்தான் இங்கே வந்தேன். ஹிஸ் சீப் பிசைட் ஸ்மைலிங் த பாய் ஃபெல் டெட் அப்படின்னு சொல்லி சீப்புக்கு பின்னாடி, நெப்போலியனுக்கு பின்னாடி வந்து இறங்கி அந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா, அந்த யங் சோல்ஜர் சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய உயிரை விட்டுட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்தோட இந்த போயத்தை ராபர்ட் ப்ரௌனிங் எக்ஸலண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த போயம் பொறுத்தவரையிலும் ஒரு யங் பாய், தட் மீன்ஸ் சோல்ஜர், தன்னுடைய நாட்டுக்காகவும் தன்னுடைய அரசனுக்காகவும் எப்படியெல்லாம் உயிர் தியாகம் செஞ்சுருக்கிறாருன்னு சொல்லி அந்த பேட்ரியாட்டிசம், அதுதான் அந்த நாட்டுப்பட்டு, ஒவ்வொருத்தருக்கும் அந்த நாட்டுப்பட்டு இருக்கணும்னு சொல்லி எக்ஸலண்ட்டாக ராபர்ட் ப்ரௌனிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு இந்த போயம். தேர் எண்ட்ஸ் த போயம். ஸோ இதுலேயும் அப்ரிஷியேஷன், பொய்டிக் டிவைசஸ், ERCs எல்லாமே புக் பேக்கில் இருக்கக்கூடியதும் கைட் பேஸில் இருக்கக்கூடியதும் நீட்டாக படிச்சிருங்க. சரியா? அகெயின் நமக்கு 6th சப்ளிமெண்ட் ரீடர், லாஸ்ட்டாக ஒரு சப்ளிமெண்ட் ரீடர் தான் இருக்குது. அதை நம்ம தேர்ஸ்டே பண்ணோம்னா தேர் எண்ட்ஸ் தி போர்ஷன். ஓகேவா? தேங்க்யூ. ஸ்டடி வெல். கொடுத்துருக்குற வீக்லி டெஸ்ட்டுக்கு நல்லா படிங்க, கொடுக்கக்கூடிய கொஷின்ஸை நல்லா படித்து எழுதுங்க. சரியா? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நல்லா படிங்க. தேங்க்யூ. வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோஸ்.